F&O ஸ்கேல்பிங் யூடியூப் சேனலுக்கு உங்களை பெருமையுடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி தேதி 6ஆம் தேதி வருட முதல் மாதம் ஜனவரி 6, 2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி நிஃப்டி 50 எக்ஸ்பிரி நல்ல வால்யூம் இருக்குது. நிஃப்டி 50ல் ப்ரைஸ் ரொம்ப வேகமாக மூவ் ஆகுது. நல்ல ஸ்கேல்பிங் F&O ட்ரேட் பண்ணவங்களுக்கு இன்றைக்கும் ஒரு அளவு ஹியூஜ் ப்ராஃபிட்டை இன்றைக்கி பார்த்துருக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் நேற்றுடைய க்ளோஸுங்கிறது திங்கட்கிழமை 26,244. நேற்று நல்ல ஒரு புல்லிஸ் கொடுத்துச்சு. திருப்பி மார்க்கெட் ரொம்ப வேகமாக இறங்கிட்டாங்க. 100 பாயிண்ட் 110 பாயிண்ட் இறங்கிடுச்சு. நேற்று ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தவங்களுக்கும் ஒரு நல்ல ஹியூஜ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். நேற்றுடைய க்ளோஸ் 26,244. இன்றுக்கு காலையில் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் ஒரு ரொம்ப டவுன் ட்ரெண்டில் ஓப்பன் ஆச்சு. 26,150 கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட் ரொம்ப டவுன் ட்ரெண்டு. அப்போ மார்க்கெட் இன்னும் கீழே போகும் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் மார்க்கெட் போகலை. இன்றைக்கி மார்க்கெட் பெரிய லெவலில் மூவ் இல்லாட்டாலும் ஓரளவு மூவிங் ப்ரைஸ் ஆவரேஜ் மூவ் ஆகிட்டே இருக்குது. 26,150 ஓப்பன் ஆச்சு. அப்புறம் மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக 26,272 வரைக்கும் போச்சு. 26,272 க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே மார்க்கெட்டால் போக முடியலை. ஏன்னா 26,300 ஒரு நல்ல ரெசிஸ்டண்ட் இருக்குது. அதனால் மார்க்கெட் அந்த ரெசிஸ்டண்ட்டை உடைக்க முடியலை. அப்புறம் மார்க்கெட் என்ன டவுன் ரன் கொடுத்தது. ஒரு நல்ல புட் ஆப்ஷன் எடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கேல்பிங் கிடச்சிருக்கும். திருப்பி மார்க்கெட் வந்து 26,140க்கு, அதாவது எங்கே காலையில் ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துக்கு வந்து நின்றுச்சு. மேலே போயிட்டு அப்புறம் கீழே வந்துடுச்சு. இப்போ மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்குது. ஆனால் 26,140 உடைக்க முடியலை. ஏன்னா 26,150 ஒரு நல்ல சப்போர்ட் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால மார்க்கெட் அதுக்கு கீழே உடைக்க முடியாதனால மார்க்கெட் அப்படியே 26,140, 26,200 அப்படியே மார்க்கெட் மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கிறது. இன்றைக்கி நிஃப்டி 50யோட எக்ஸ்பிரி இருக்கனால நிஃப்டியில் குவான்டிட்டி ஒரு லாட்டுடைய குவான்டிட்டி 75 இருந்தது, இப்போ 65 குறைச்சிருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்ண F&O ட்ரேட் பண்ணவங்களுக்கு இது நல்ல வரப்பிரசாதமாக இருக்கும். டக்குன்னு நேக்கடு செல் நேக்கடு பைன்னு போட்டு ஓரளவு ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக பார்த்துட்ருக்கலாம். நம்முடைய ப்ராஃபிட்னு பார்க்கும்போது இன்றைக்கி 1,001 ரூபா, 13,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி 1,001 ரூபா சம்பாத்தியம் பண்ணோம். 1,001 இன்றைக்கி சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.